இப்போது நான் பார்க்க உங்களுக்கு நார்மலாக தெரிவேன். நான் நார்மலாக உங்கள் கூட பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எனக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டுருக்கு. நிறைய பதட்டம், ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக துடிக்கிறது அண்ட் உடல் நடுக்கம். என்னால் நிற்கக்கூட முடியல சரியா. நான் இங்கே பிடிச்சிக்கிட்டு தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். மூச்சு விடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆனால் வெளியே பார்க்க ஏதாச்சும் தெரியுதா? எதுவும் தெரியலல்ல? தெரியாது. ஏன்னா இதுதான் ஆன்சைட்டி. ஸோ ஆன்சைட்டின்றது அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க, இல்லை நடுங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஆன்சைட்டின்றது அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஏற்படுதோ அதெல்லாமே அவங்களுக்குள்ளே தான் நடக்கும். வெளியேயும் சில சமயம் காட்டும். அது எப்போ தெரியுமா? ஸ்டார்டிங் ஸ்டேஜில். உங்களுக்கு வெளியில் மற்றவங்க பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் உங்களோட ஆன்சைட்டியை சரியாக ட்ரீட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உடனே டாக்டரை போய் பாருங்கள். இப்போ எனக்கு நாட்கள் ஆகிடுச்சு. ஆன்சைட்டி 3 மந்த்துக்கு மேலே ஆகுது. ஸோ நான் எனக்கு வெளியில் பார்க்குறதுக்கு தெரியல இல்லை. ஸோ இதுதான் ஆன்சைட்டி. என்ன ஆகும்னா நாளடைவில் பழகிடுது. நம்ம அதுக்கு பழகிடுறோம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம அதை சரியாக ட்ரீட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது ரிக்கவரி ஆகும். ஓகே. ஸோ ஆன்சைட்டியில் இருக்கீங்க அப்படின்னா என்னடா இவங்க ஆன்சைட்டி சொல்கிறாங்க, ஆனால் பார்க்க நல்லா தானே இருக்காங்களே அப்படின்னு நினச்சிடாதீங்க. உள்ளுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் நடக்கும். இப்போ ஏன் தெரியுமா இந்த வீடியோ போடுறேன்? உங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான். சரியா? தேங்க்யூ.